வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் மிகவும் நல்லவர், நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். ஆண்டவரே, அதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இரக்கத்துக்காக, தயவுக்காக, நீடிய பொறுமைக்காக, ஆண்டவரை சாந்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய உண்மை பெரிதாய் இருக்கிற உடைய வார்த்தை சொல்லுகிறது. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று உடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதப்பா. தகப்பனே, அப்பேற்பட்ட அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபினாலும் ஆண்டவரே புதிய கிருபினாலும் எங்களை நிரப்புகிற தேவன். இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வல்லமையான கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல உடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்களை ஆவியானோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்திலே எப்பொழுதுமே குதூகலமும் கொண்டாட்டமும் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவ்வளவு சந்தோஷம் அவர் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை தம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவம், சாபம், நோய்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ சாபத்திலிருந்து விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்வாழ்வையும் தந்திருக்கிறார். இப்பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறதுனாலே நமக்கு எந்த விதமான பயமும் வர வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு சந்தோஷம், சமாதானம் மாத்திரமே. அதனாலதான் அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம். அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் போது, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது, நாம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் சந்தோஷம், அங்கெல்லாம் சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு கூட இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம்
புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்று. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்று. புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போம். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். 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 ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு பாத்தீங்களா? தேவனை குறித்து நாம் துதித்து அவரை பாடும் பொழுது நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் குதூகலம் கொண்டாட்டம். அவர் இப்பொழுது நம்மை வாழ வைக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் உயிருள்ள தேவன். ஆமென். அவர் நித்தியமான தேவன், சத்தியமுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கின்ற தேவனாய் அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உன்னதமான தேவன், உத்தமமான தேவன், உண்மையுள்ள தேவன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்காங்க வாழ்க்கையில? நம்ம இடத்துல அநேகர் உண்மையா இருப்பதே இல்லை. உண்மையா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி நடந்துக்கிறது கிடையாது. ஆனா நம் தேவன் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் மிகவும் இனிமையான தேவன், மகத்துவம் உள்ள தேவன்.
மகிமையான தேவன், அப்பழுக்கற்ற தேவன், மாசில்லாத தேவன். அவர் மிகப்பெரிய தேவன். இந்த உலகத்தில் இருப்பவைகளை காட்டிலும் நமக்குள்ளாய் இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். முக்கியமா அவர் ரொம்ப நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து துதிப்போம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. 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 நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. பூரணமான தேவனே, உலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. பூரணமான தேவனே, உலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை
ஆவியே ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையாய் அவர் இருக்கிறார். நித்திய கன்மலை அவரே. அவர் எபினேசராக ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடிய தேவன் அவர். ஜீவனின் ஊற்று, ஒளி தரும் தீபம் நம் தேவனாக இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை அவர் என்றைக்கும் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நிரந்தரமான நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் அவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நல்ல நாளிலே அந்த நல்ல தேவனை நாம் ஆராதித்து துதிப்போம். காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளி தரும் தீபம் நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கன்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை,
கண்மலையே. நித்திய மகிழ்ச்சி நீதானையா, நிரந்தர நம்பிக்கை நீதானையா. நித்திய மகிழ்ச்சி நீதானையா, நிரந்தர நம்பிக்கை நீதானையா. உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை. சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24 25 மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் நாம் அவர் பாதத்தில் வரும்பொழுது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தினான். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நீங்கினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் இன்றைய நாளிலே ஒரு சபையாக ஒரு மனமாக கூடி ஜெபிக்கிறதான வேளையிலே நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். அவருடைய இரக்கம் மகா பெரியதாயிருக்கிறது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதாக இருக்கிறது. நாம் வியாதியின் மத்தியில் இடுக்கண்கள் மத்தியில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் கரத்திலே நாம் சேரும் பொழுது அவருடைய இரக்கம் அவருடைய தயவு நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் பிரதான ஆசாரியராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் அகற்றி போட்டு விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறது. அவர் கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். அந்த தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாடும் புதியது உம் கிருபை. மகா மகா
பெரியது. இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை இற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது. இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை மகா மகா பெரியது. இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. 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 இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. பேச்சிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, பேச்சிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது. இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை மகா மகா பெரியது. இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே திருவாசனம் வந்திருக்கிறே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே திருவாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே திருவாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே திருவாசனம் வந்து நிற்கிறேன். இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா.
ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை இரக்கம் ஒவ்வொரு நாடும் புதியது உம் கிருபை மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாடும் புதியது உம் கிருபை கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது இரக்கம் தயவு அளவிட முடியாதையா இரக்கம் தயவு அளவிட முடியாதையா ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை 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 மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை ஆமென் ஹல்லேலூயா அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபை மகா பெரியதா இருக்கிறது உம்முடைய இரக்கம் அளவிட முடியாததா இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய தயவு ஆண்டவரே மிக பெரியதாக இருக்கிறது அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி 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 ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்தியிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறீர் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நீர் சொன்னது சொன்னபடியாய் நீர் எங்களுக்கு அப்பா நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய பலவீனங்களின் மத்தியிலே உம்முடைய பலன் தந்து தாங்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வியாதியை எல்லாவற்றையும் பாவ சாப ரோகங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரே அப்பா எங்களுக்கு உம்முடைய தழும்புகளால் எங்களை நீர் குணமாக்கி நீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் நித்திய கண்மலை
கண்மலையாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஜீவனின் ஊற்றாகிய நீர் எங்களுடைய ஜீவிதத்தை எல்லாம் மாற்றுகிறவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி நாங்கள் ஜீவிக்கிறபடியா அப்பா, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே என் தேவன் நீர் எங்கள் மத்தியிலே இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்திலே வந்தார்களோ, என்ன நினைத்து இந்த இடத்திலே வந்தார்களோ, அதற்கான பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா என் தேவன் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவேளை வியாதியோடு வேதனையோடு வந்திருந்தால் என் தேவன் அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் அவர்கள் குணமாகி ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவர்கள் செல்ல நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீ தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வல்லமையான வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து புறப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ நம்ம காணிக்க மற்றும் தசம்பாங்கனாலே கர்த்தரை மேம்படுத்துகிற ஒரு நேரம். காணிக்க தசம்பாங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம், அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தவிக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினாலே கொடுக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 115 சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும். வழக்கமா சங்கீதம் பாஸ்டர் எஸ்ரா தான் போதிப்பாரு. இன்னைக்கு மட்டும் நான் போதிக்கும், அடுத்த வாரத்திலேருந்து அடுத்து அவர் வர வாரத்திலிருந்து அவர் போதிப்பார். 115 சங்கீதம் 12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே வேதம் சொல்கிறது, கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார். The Lord remembers us. அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, நாம இந்த உலகத்துல வாடுறோம், அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குறோம் நம்ம. ஆனா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம நம்புறோம், இவங்க நம்மளை நேசிப்பாங்க, அவங்க நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க. நம்ம பாருங்க, பலர் இந்த உலகத்துல பலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் பல நன்மைகளை செய்வாங்க. அவங்க நினைப்பாங்க என்னன்னைக்கும் அவங்க நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் கைவிட்டுருக்கலாம், நினைக்காம போயிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். 115 சங்கீதத்துல 12 வசனம் சொல்றது, கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார். அவர் மட்டும்தாங்க நம்மளை நினைக்க முடியும்.
அவர் மட்டும்தான் நம்மள நினைச்சு பார்க்க முடியும். அவர் நம்மள ஒரு நாளும் மறக்கிறதே கிடையாது. அவர் மைண்ட்ல நம்ம இருக்கிறோம், நீங்கள் நானும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, உன்னதமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையின் வல்லமினாலே உண்டாக்கின தேவன். அவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மறந்துடும், சீக்கிரமா மறந்துடுவாங்க. அந்த மாதிரி சொல்ற ஆளுங்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா மறந்துடுவாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எழுதி கூட தரேன். உங்களை மறக்கவே மாட்டேங்க, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன், காலத்துக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன அடுத்த செகண்டே மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட, ஏன் அப்படின்னா அவங்க மனுஷங்க, அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். அவங்க ஒன்றும் காலத்துக்கு நினைக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், ஐ நெவர் ஃபர்கெட் யூ அப்படிங்கிறார். ஒருபோதும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார். எந்த விஷயத்துல அவர் நினைச்சிருக்காருன்னா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மள நினைச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு, உலகத்துல வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வருது, பல இன்னல்கள் வருது, துயரங்கள் வருது, நெருக்கடிகள் வருது, பல விதமான கண்ணீர் வருது. பல நேரங்கள் நமக்கு கண்ணீர் வருது. பல நேரங்கள்ல சோர்ந்து போயிடுறோம். பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது மாதிரி பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைய மோதடிக்குது பாருங்க. எப்படி ஒரு பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டு மேல மோதுதோ, அந்த மாதிரி அந்த வீட்டை ஒண்ணு இல்லாம பண்றதுக்காக, குடும்பங்களை ஒண்ணு இல்லாம பண்றதுக்காக, வாழ்க்கையை அழிச்சு போடுறதுக்காக இந்த பெருவெள்ளம், வியாதி, சில நேரங்கள்ல பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பற்றாக்குறை, குறைவு, தாழ்ச்சியெல்லாம் வந்து மோதுது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்து பலவிதமான தேவைகள் மத்தியில இருக்கலாம், உள்ள ஓடிட்டு இருக்கலாம். என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி இதை வந்து மேனேஜ் பண்றது அப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க மேல இந்த ஆசீர்வாதம்ன்ற அபிஷேகம் இருக்கு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் போதுங்க எல்லா பிரச்சனையும் தகர்த்தெறியறதுக்கு, அதுல இருந்து உங்களை பத்திரமா வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஆசீர்வாதம் போதும். அவர் சொல்றாரு, கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இது நம்மளுக்கு இல்லையோ அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்க தோணலாம். ஏன்னா அடுத்து வர வார்த்தைகள் சொல்லுது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பா, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுது. என்னங்க, எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு தானா, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையானா? அடுத்த வசனமே சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரும் அவர் ஆசீர்வதிப்பாங்க. என்ன மாதிரி அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை சின்னவங்களா இருக்கலாம், இங்க படிக்கிற பிள்ளைகள்லாம் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்ற, அவங்கள கூட நான் ஆசீர்வதிப்பேன், எனக்கு பயந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் அவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். சத்தியமா அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் ஆசீர்வதிப்பேன். அது யாரா இருந்தாலும், ஒருவேளை சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே அதை ஈடுகட்டுகிறவராக, அதை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒண்ணெல்லாம் பண்றவரா இருக்கிறார். ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறவர் என்ன, அவர் என்ன ஒரு பெரிய கோல் வச்சுக்கின்னு பெரிய ஒரு சேர்ல உட்காந்துன்னு எப்ப நம்ம தப்பு பண்ணுவோம்னு பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி பயமா சொல்றாரு. இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்கன்னா யார் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்றவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறோம். நம்ம பிள்ளைங்க வீட்டுல கீழ்ப்படியலன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்றதை கேட்கலன்னா நம்ம அவங்கள பார்த்து கேட்கறோம், என்ன பயம் இல்லாம போயிடுச்சா? சொன்ன பேச்சு என்ன பண்ண மாட்டேங்கிற, சொன்ன பேச்சு என்ன பண்ண மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிற, கீழ்ப்படிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றோம். அப்ப பயம்னா கர்த்தருக்கு பயப்படுறது. பெற்றோருக்கு பயப்படுறதுன்னா சொன்ன சொல்லு கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் சொல்றது. அவ்வளவுதான். நம்ம இஷ்டமா எதுவும் சொல்லக்கூடாது. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் சொல்ற, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49, 50 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே பேசுகிறேன். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் பேசுறேன். அவருடைய வார்த்தை நித்திய ஜீவனா இருக்கிறது அப்படிங்கிறாரு. நானா என் சுயமா ஒண்ணும் பேசுறது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன பேசியிருப்பாரு அவரு? என்ன பேசியிருப்பாருன்னா, அவர் என்ன பேசினாரோ அதை தான் பேசிக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு? அவர் சொல்லி அனுப்புறாரு, மகனே நீ உலகத்துக்குள்ள போற, என்னோடதெல்லாம் உன்னோட இது, நான் தான் உன்னை அனுப்புறேன், தைரியமா இரு, எதுக்கும் பயப்படாத, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் கூட வாய்க்காது, நீ தைரியமா போ, யார் உன்னை விட்டு ஓடினாலும் நான் உன் கூட இருப்பேன். இதெல்லாம் சொல்லி அமைச்சாரு. சிலுவைக்கு போறப்ப கூட இயேசு கேக்குறாரு,
நீங்களாம் கூட என்னை விட்டு போயிடுறதுக்கு மனதா இருக்கீங்களா? பேதுரு சொல்றான், ஐயோ நாங்க எங்கெங்க போவோம், நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படிங்கிற. பேதுரு சொல்ற, யார் வேணாலும் நான் ஓட மாட்டேங்க, உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க நம்மளை பார்த்து, உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல் ஓனவனே அவன் தான். ஆனா இயேசு சொல்றாரு, எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனியே இருக்க மாட்டேன், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இவர் என்னைக்கும் உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க. யார் வேணா உங்களை விட்டு போலாம், ஆனா கர்த்தர் உங்களை விட்டு விலகிறதே கிடையாது. சிலர் நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், கொஞ்சம் பசையா இருக்குதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்னா நம்ம கூடயே ஒட்டிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த அன்பெல்லாம் உண்மையான அன்பு நினைச்சிருவோம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம போனை கூட எடுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம். நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம ஒரு போன் பண்ணா எங்க நம்ம கிட்ட பணம் கட்டுற போறானோன்னு போனு கூட எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை நேரத்துல விட்டு ஓடிடுவாங்க. இயேசுவே விட்டு ஓடினாங்க, நம்மளை விட்டு ஓட மாட்டாங்களா? கண்டிப்பா ஓடுவாங்க. ஆனா இவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை, ஒரு நாளும் நம்மளை கைவிடுறதே இல்லை. அவர் சொன்னாரு, உனக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், நான் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிறாரு. வந்து உயிரை கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன், எனக்கு பயந்துனே போ. கர்த்தர் பயப்படுற பயம் என்ன? அவர் சொன்னதை மட்டும் சொல்றதுதான் அது அவருக்கு பயப்படுற பயம். அவர் கீழ்ப்படுகிறது, அவர் சொன்னதை சொல்றது. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்லாம் சொல்லிக்கிறார். நம்ம என்ன சொல்லணும்? அதே தான் சொல்லணும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் சொல்லுங்க கடன் வாங்காதிருப்பாயின்னு சொல்லிக்கிறார். சூழ்நிலை நிமித்தமா சில நேரங்கள்ல நம்ம கடன் படுறது உண்டுதான். ஆனா அதெல்லாம் கூட அவர் பாத்துக்கிறேன்ட்டார். நீ ஒன்னும் பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன் உனக்கு. பல நேரங்கள்ல இந்த உலகத்துல பாருங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா பல நேரங்கள்ல நம்ம தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுறோம். நம்ம யாரும் இல்லைங்க எனக்கு. நாங்கெல்லாம் அந்த மாதிரிதான். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்தா நாங்கெல்லாம் கூட வந்துருக்கோம். யாருமே கிடையாது எங்க, ஆனா எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த மாதிரி பிரச்சனையான சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை மத்தியில எங்க கூட நிக்கவே இல்லை. ஆனா உண்மையா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கர்த்தர் எங்களோட கூட நின்றார், எங்க குடும்பத்தோட கூட நின்றார். இன்னைக்கு எங்களை நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அதனால என்ன ஆகுமோ, இதுன்னா என்ன பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டேங்க, என்ன பண்றேன்னே தெரியல எனக்கு, நான் இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன், யார் என்ன காப்பாத்தவங்க, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னதை மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும், நல்ல நன்மைக்கு வந்துடலாம் நம்ம. இல்லையா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நிறைய கடன் இருக்குங்க, தரித்திரத்துல இருக்கேன், நான் ஏழ்மை வறுமையில இருக்கேன், அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமா வைங்க. அதெல்லாம் என்னைக்கோ சுமந்துட்டாருங்க அவரு. எல்லா பாரத்தையும் அவர் சுமந்துட்டாரு. அவர் சிலுவை வரைக்கும் தான் சுமந்தார், அதுக்கப்புறம் நீங்க சுமக்க போறீங்க சொன்னாரு இல்ல, எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். அவர் சொல்றாரு, நான் மிகப்பெரிய பாரம் சுமக்கிறவராய் நான் இருக்கிறேன். உயிரோடு வாழ்ந்த நாட்கள் அவர் சொல்ற, மத்திய 11:20 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்களே சுமத்துங்க அப்படின்னு நான் சொன்னாரு. இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாரம் இருக்கு, குடும்ப பாரம், அது ஒரு பாரம். அந்த பாரத்தை நிறைய பேர் சுமந்துட்டு இருக்காங்க. நீங்க சுமக்க தேவையில்ல, அவர் சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. தம்பி என்கிட்ட கொடுத்துருன்றாரு, நீ சுமக்காத, நான் மிகப்பெரிய பாரம் சுமக்கிறேன். நம்மள பாரம் சுமக்கிறதுக்காக அவர் அழைக்கல, வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக அவர் அழைச்சிருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக அழைச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, பாரம் சுமக்கிற என்கிட்ட வா, என் மேல வச்சுடு, நான் உன்னை விசாரிக்கிறவரான் இருக்கிறபடினால உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் எங்க வச்சிருங்க, என் மேல வச்சிருங்கன்ற. நானும் நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம், நம்மளே சுமந்துட்டு இருக்கிறோம். இல்ல நான் என்ன சுமந்துட்டு இருக்கிறேன், நீ இப்ப கூட நீங்க நிறைய பேர் சுமந்துட்டு இருக்கலாம், எங்கன்னா மைண்ட் இல்ல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தணும், நான் என்ன பண்றது, என்ன பண்ண போறேன், வேலை இல்லை, வருமானம் இல்லை, இப்படிலாம் நிறைய ஒரு சுமந்துட்டு இருக்கோம் பாருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல தூக்கி அவர் மேல வைக்கணும், பாரத்தெல்லாம் என்ன பண்ணும், அவர் மேல வச்சிடணும். இதான் கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறேன்னு என்ன, ஏங்க நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் நிறைய பாரத்தை சுமக்கிறேன்னா இருக்கிறேன், நான் உங்களை விசாரிக்கிறேன்னா இருக்கிறேன்,
அதனால உங்க கவலைகள்லாம் எடுத்து என் மேல வச்சிடுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் வைக்கிறேன். இது எல்லாத்தையும் உம்முடைய பொறுப்புல விடுறேன் அப்படி. பில் வின்ஸ்டன் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார், இப்பவும் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு. இன்னைக்கும் நான் அதை பண்றேன். என்னன்னா, என்னெல்லாம் பில்ஸ் பே பண்ண வேண்டியதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாராம், டேபிள் மேல வச்சிருவாராம். டேபிள் மேல எடுத்து வச்சுட்டு அவர் சொல்லுவார், கத்தரை பார்த்து சொல்லுவாராம், லார்ட் யூ ஹேவ் சம் பில்ஸ், ப்ளீஸ் பே ஆன் டேட் அப்படின்னு. கரெக்டா கட்டிடுங்க ஆண்டவரே, பில்ஸ் எல்லாம் உங்க வந்துக்குதுன்னு வர. இது எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. பில் எல்லாம் டேபிள் மேல வச்சுட்டு நான் கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி நின்னு, பில்ஸ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஹேவ் பீன் பெய்டு இன் ஃபுல் அப்படின்னு. அவர் இங்கிலீஷ்ல தான் பிரசங்கம் பண்ணுவார், ஒரு ஃபாரினர். நான் அது தமிழ்ல கத்துக்கினேன். நான் கட்ட வேண்டிய இஎம்ஐ, கடனே, நான் கட்ட வேண்டிய பில்ஸே, உன்னை பார்த்து நான் பேசுறேன், கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீ முழுக்க முழுக்க கொடுத்து தீர்த்தாயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இது கஷ்டமா? நான் உங்களை பார்த்தாங்க, இது ரொம்ப கஷ்டமா? கிடையவே கிடையாது, இது ரொம்ப ஈஸி. நானு ட்ரை தான் பண்ணேன். நான் வெறும் ட்ரை பண்ணேன். ஏன்னா இவரு இப்படி சொல்றாரு, ஒரு மாசத்தை குடும்ப நடத்துறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு நான் செய்ய ஆரம்பிச்சேன் பாருங்க. நல்ல அது வேலை செய்ய ஆரம்பிச்சது. இதாங்க கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பா. ஒருவேளை உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கலாம், நிறைய பண தேவை இருக்கலாம், அதெல்லாம் எழுதுங்க. என்னுடைய அசோசியேட் பாஸ்டர் இருக்காரு, இணை போதகர், வெற்றி ஆழு திருச்சபை இணை போதகர். அவருக்கு தெரியும், பின்னாடி நான் டைரியில் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல இதெல்லாம் முழுசா கொடுத்து தீர்த்தாச்சுன்னு எழுதி வச்சிருப்பேன். அதுல என் டைரியில என் மனைவி தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணுங்க. நம்ம மேல வர்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாசலா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா கர்த்தரை ரொம்ப சுலபமா தீர்த்துட்டாரு, சாதாரணமாக்கிட்டாரு. அது நான் அதுக்கப்புறம் நினைச்சேன், அடா பாவமே, இதுக்காடா இவ்வளவு மாசம் நம்ம ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம்னு ஆயிடுச்சு எனக்கு. சீவி அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கா இவ்வளவு கவலைப்பட்டோம், இதுக்கா இவ்வளோ மண்டையை போட்டு உருட்டிக்கணும். அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இதை நான் நம்பி இருந்தேன்னா என்னைக்கோ நல்லா வந்திருப்பேன்னு நினைச்சுக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். யார் நம்மளை நினைக்கலனாலும், யார் நம்மளை மறந்தாலும் அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். நான் கூட நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஆனா அவங்களாம் யாரும் என்ன நினைச்சு கூட பார்க்கல, நினைக்கவே இல்லை, மறந்துட்டாங்க நிறைய பேர். ஆனா கர்த்தர், அவருக்கு நான் பெருசா எதுவுமே செய்யவே இல்லை, ஆனா அவர் என்ன நினைச்சிருக்கிறார். எந்த விஷயத்துலன்னா, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற விஷயத்துல நினைச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். டெய்லி he blesses me. விசுவாசிங்க, சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மால ஆசீர்வதிக்கப்பட்டேன். அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மள ஆசீர்வதிக்கணும், நம்மளோட கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும் இல்லையா? நம்மளோட கொஞ்சம் வெயிட்டா இருந்தா தான் அவன் நம்மள ஆசீர்வதிக்க முடியும். அவங்ககிட்டயும் ஒண்ணும் இல்லைன்னா நம்மள என்ன ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம தான் அவங்கள ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பாருங்க, இவர் யாருன்னு சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவர் அந்த அண்ட சராசரம் அவருது, அவரால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கோம். ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், அதாவது கோடீஸ்வரர்னு அவ்வளவுதான் இருக்கு, நமக்கு ட்ரில்லியனியர்னு சொல்லலாம். அதுவும் பத்தாது, ஏன்னா அவ்வளவுதான் நம்ம மூளை அறிவு புரியும். அதனாலதான் நான் கோடீஸ்வரர்னு சொல்றேன். ஆனா இவர் வெறும் கோடீஸ்வரர்லாம் கிடையாது. கோடீஸ்வரர்கள்லாம் கோடீஸ்வரர், எல்லா உலகத்துல இருக்கிற மொத்த மக்களையும் கோடீஸ்வரன் ஆக்குறவர். அவரால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால துவண்டு போயிடக்கூடாது. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு, பண பிரச்சனைகளை கண்டு, கடன் தொல்லைகளை கண்டு, நம்முடைய தேவைகளை கண்டு நம்ம துவண்டு போய் விடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, எப்பா உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் போட என்னுடைய ஆசீர்வாதம் கோடிக்கணக்கான மடங்கு பெருசுப்பா, அதெல்லாம் தூக்கி போடு தூரம், என்ன வை மனசுல அப்படிங்கிற, இருதயத்துல என்ன தூக்கி வை, நான் வந்துட்டேன் உன் வாழ்க்கையில, என்னைக்கும் வந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படிங்கிறார். சாரி ஃபார் த லாங்குவேஜ், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியும், அதுக்காக சொல்றேன்.
இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. கால் தூசிக்கு சமானம்பா, இதெல்லாம் இதை போட்டு நீ வருத்தப்பட்டு இருக்காத. மனசுல என்ன வை, நல்ல ஒரு ஆராதனை பாட்டு 4 எடுத்து பாடு, நல்ல பைபிளை வாசி, உன் நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் பிறக்கும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் கேளு, கேட்டினாவே உனக்கு தைரியம் வந்துடும், பயப்படாது அப்படிங்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த சங்கீத புஸ்தகமே பாத்தீங்கன்னா நிறைய ஜபங்கள் இருக்கு, நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கு, வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகள் இந்த சங்கீதத்துல இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்க சங்கீதங்களை ஒரு 10 நிமிஷம் போதிக்கிறோம். நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். இங்க இருக்கிற பூமியில இருக்கிறவங்க என்ன பெரிய ஒரு ஆளுங்க, அவங்கள விடுங்க. இவன் தருவான் அவன் தருவான்லாம் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் தருவார் நிச்சயமா. யார் தரலனாலும் கர்த்தர் தருவார். நான் உங்களுக்கு சொல்றேன், 100% நான் அவரை நம்பியிருக்கேன். 20 வருஷமா அவரை தான் நம்பியிருக்கேன். நான் ஒண்ணு இல்லாம நான் இங்க வந்தேன் பாருங்க. 20 வருஷமா அவரை நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் கைவிடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். யார் உங்களை விட்டு போனாலும் அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிச்சு கரை சேர்ப்பார். கண்டிப்பா உங்களை மேல கொண்டு வருவார். முன்பு இருந்ததை காட்டிலும் சிறந்த நிலைமைக்கு அவர் உங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். நம்ம என்ன பண்ணணும், நம்பணும், அவ்வளவுதான். மனப்பூர்வமா விசுவாசிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினீர், நான் இதை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப சுலபங்க. அதனால அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துக்கோங்க, என்னுடைய சுமை லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிற, லைட் அண்ட் ஈஸி, வந்து கத்துக்கோங்க. வந்துட்டீங்க, கத்துக்கோங்க, அவ்வளவுதான். எதுக்கு கத்துக்கணும்? விசுவாசிக்கிறதுக்கு கத்துக்கணும், நம்புறதுக்கு கத்துக்கணும். மனப்பூர்வமா நம்பிட்டீங்கன்னாவே போதும், அவ்வளவுதான். எத்தனை பேர் சொல்லுங்க, மனப்பூர்வமா நம்புறேன். ஒவ்வொருத்தர் கையும் கர்த்தர் பார்த்துக்கிறாரு. இப்ப கை தூக்கணும், ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். நான் எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது நான் எதிர்பாராத வாசல்களை கர்த்தர் எனக்கு திறந்து கொடுப்பார். கர்த்தாவே, உம்மை தேடுகிற என்னை நீர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற நான் ஒரு நாளும் ஒரு காலும் எந்த மனுஷன் முன்பாகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் வெட்கப்பட்டே போவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிப்பார். கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். என் கால்கள் சறுக்கிடும் போது அவர் கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி எனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமேன். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு ஒரு புதிய மகள் வந்திருக்கிறாங்க.
நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, போன வாரம் எஸ்ரா இணைப்போதகர் எஸ்ரா அவர்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. 9ஆம் தேதி திருமணம் நடந்திருக்குது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அவங்க திருமணமாகி கணவன் மனைவியா முதல் முறை திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை முன்பாக நான் அழைக்கிறேன். அவர்களுக்காக நாம் சபையாக சேர்ந்து ஜெபிப்போம், ஆசீர்வதித்து ஜெபிப்போம். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சபையில் இணைந்து அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். வந்தவொடனே இந்த அம்மாவுக்கு ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஏன் 2 பொண்ணுங்க வரல. ஸோ வந்தோடனே இந்த அம்மாவுக்கு ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஏற்கனவே ஊழியக்கார பொண்ணு தான், ஊழியம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அதனால அவங்க தொடர்ந்து நம்முடைய சபையில அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுவார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அஹ் அஹ் போன வாரம் 9ஆம் தேதி அருமை தம்பிக்கு வந்து இந்த திருமணம் நடந்தது. இந்த எஸ்ராவை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு விரும்புறேன். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி அவர் என் கூட வந்து சேர்ந்தார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி கிராஜுவேஷன் வாங்கினார். கிராஜுவேஷன் வாங்கி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சேர்ந்தார். அப்படி சேர்ந்து அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடன் இணைந்து இந்த ஊழியத்துல வெற்றிகரமாக அவர் ஊழியத்தை செய்து வருகிறார். அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன், தேவ மனிதன். கர்த்தர் இந்த பிள்ளைய ஊழியத்துக்குன்னு தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதாமத்தை நன்றாக வாசிக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பி, அப்புறம் நன்றா ஜெபிக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பி. நான் பலமுறை இவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். எதுக்குன்னா, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ரொம்ப நிதானம், ரொம்ப பொறுமை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரன், கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தர் இவர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார் ஊழியத்துக்காக. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். என்கிட்ட வந்து சேர்ந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, இந்த சபை ஊழியங்களில் ஆகட்டும் சரி, எல்லாத்துலயும் எங்க போனாலும் நான் இவரை கூட்டின்னு போவேன். நான் இவர் இல்லாம போவே மாட்டேன். எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போவேன். வெளியூர் போனாலும் கூட கூட்டின்னு போவேன். நேற்று கூட நான் போய் வேலூர்ல பிரசங்கம் பண்றது இருந்தா கூட்டின்னு போயிருந்திருப்பேன் நான் இவரை. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தேவ ஊழியர். நீங்க உங்க எல்லாருக்கும் கூட நல்ல தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த இடத்துல நிறைவேற்றினார் என்று. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செஞ்சார். எனக்காகவோ இல்லை, மனைவிக்காகவோ இல்லை, இந்த விஎல்சிக்காகவோ கிடையாது, கர்த்தருக்காக அவர் செய்தார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். கர்த்தர் அவரை ஹானர் பண்ணாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். போன வாரம் அவருடைய திருமணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமா நடந்தது. என்ன மாதிரி எல்லாரும் வந்து அப்படியே பிரமிச்சு போற அளவுக்கு கர்த்தர் அவருடைய திருமணத்தை நடத்தி காண்பிச்சார். வேதம் ஒரு வசனத்தை சொல்லு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உண்மையாவே எஸ்ராவை அந்த இடத்துல கனம் பண்ணதை நான் பார்த்தேன். அற்புதமா இருந்தது. கை தட்ட மாட்டீங்களா நீங்களாம்? என்ன எஸ்ராவை கனம் பண்ணு, நான் ஏன் தட்டணும்னு நினைக்கிறீங்களா? தட்டினீங்களா உங்களையும் கனம் பண்ணுவார் அடுத்தது வர நாட்கள்ல. நல்லா தான் தட்டுங்களா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தட்டுங்க. மெதுவா தட்டு, சத்தமா வராது தட்டக்கூடாது பாருங்க. குட், வெரி குட். அது போல நம்முடைய சபைக்கு அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான மகள். எனக்கு மகள் தான் அவங்க. அவங்க அப்பாவை எனக்கு ஒரு சில ஆண்டுகளாக தெரியும். எஸ்ரா தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவங்களுக்கு 3 திருச்சபைகள் இருக்கு. கேட் ஆஃப் பிரைஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடங்களிலே அவங்க ஃபாதரு, அவங்க மதரு, அவங்க பிரதரு, இந்த அம்மா எல்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ணிருக்காங்க. இப்போ ஊழியக்கார குடும்பத்திலிருந்து அவர் ஒரு அருமையான துணையை, ஏற்ற துணையை, அற்புதமான ஒரு துணையை அவர் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தினால என்னுடைய இருதயம் நிரம்பி வழுகிறது. போன வாரம் அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தேன். என்ன மாதிரி பிஸியான ஊழியம் அவங்களுக்கு. 3 சர்ச்சுக்கும் அவங்க போய் அங்க இங்க போய் எல்லா கூட்டத்தையும் நடத்தினோம். சண்டே 3 சர்வீஸ்லயும் போய் பிரசங்கம் பண்ணோம். இங்க 2 சர்வீஸ் நடக்குது, இந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க, எல்லாமே தூரம் அங்க போய் ஊழியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் வில்லியம்ஸ் அவர்கள், அவர்களுடைய துணைவியார் பாஸ்டர் அம்மா சத்யா அவர்கள், அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி வில்லியம், அவர் சாம் வில்லியம் அவர் பேரு. அவரும் நல்ல எஸ்ராவுடன் வேதாம கல்லூரியில படித்தவர், மிக அருமையாக பிரசங்கிக்க கூடியவர். நம்ம எஸ்ரா கூட சும்மா சொல்ல முடியாது, அற்புதமா பிரசங்கம் பண்ணக்கூடியவர். ஆரம்பத்துல நான் பிரசங்கம் பண்ண விட்டேன் பாருங்க, இல்ல அங்கிள் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு. கண்டிப்பா நீ தான் பண்ணணும் அப்படின்னு.
ஏன்னா பண்ணாதான் வரும், பிரசங்கம் உட்காந்துனே கேட்டுனே தான் வராது, பிரசங்கம் பண்ணாதான் வரும் அப்படின்னு. ஒரு முறை ப்ரேயர்ல தான், வெள்ளிக்கிழமை ப்ரேயர்ல பிரசங்கம் பண்ண சொன்னேன். அப்படி பிரசங்கம் பண்ண சொன்ன உடனே 1 hour பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டாரு. நோட்ஸ் எல்லாம் காமிச்சாரு என்கிட்ட. காமிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சு ஒரு 5வது நிமிஷம் போதும் அங்கிள் என்னால முடியல அப்படின்னு உட்காந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்ல முழு பிரசங்கம் பண்றாரு. கரங்களை தட்டுங்களேன் நல்லாதான். கர்த்தருடைய தயவை பத்திலாம் ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்ணார். உண்மையாவே எனக்கு அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் இவரை மேலும் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த முழு உலகத்துக்கும் அவரை கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். நான் அவர் என்கிட்ட ஜாயின் பண்ணும்போதே சொன்னேன், என்ன மாதிரி வரணும்னு நீ சொல்லக்கூடாது, என்னோட பெரிய லெவல்ல வரணும் பிரசங்கத்துல. நல்லா தட்டுங்க கை. ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் நல்ல அதிகமா தான் பிரசங்கம் பண்ற. நல்ல ரொம்ப பேசுறவங்க பாத்தீங்கன்னா அதிக பிரசங்கின்னு ஒரு உண்மையாவே நல்ல பிரசங்கியர், நல்ல பிரசங்கிக்க கூடியவர், கர்த்தரோட நல்ல தனியா நேரத்தை செலவிடக்கூடியவர், குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடியவர், ரொம்ப அற்புதமான ஒரு ஊழியக்காரர். நம்முடைய சபைக்கு இணை போதகரா அவரை கொடுத்திருக்காங்க. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செல்வோம். கர்த்தர் இவர்களை குடும்பமாக மனைவி கணவன் மனைவியாக இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாம் இவர்களுக்கு நோக்கி கரங்களை திருப்புங்கள். கர்த்தர் இவர்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும், இவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். எங்களுடைய அருமையான தம்பி எஸ்ரா அவர்களுக்காக, அருமையான அவர்களுடைய துணைவியார் ஏஞ்சலின் அவர்களுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவரே நீர் அற்புதமாக இவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர், எக்யூப் பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவங்க 2 பேர் மேலே இருக்கிற அழைப்புக்காக, அபிஷேகத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒரு பெரிய தரிசனத்தோடும் ஒரு பெரிய நோக்கத்தோடும் இவர்கள் 2 பேரையும் திருமண வாழ்க்கையிலே நீர் ஒன்றாக இணைத்திருக்கிறீர். இவர்கள் மேல திரளான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரே ஏராளம் தாராளமாக இவர்கள் மேல கட்டவிழ்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இன்றைக்கு தான் நாங்கள் வேதத்துல வாசித்தோம், கர்த்தரோ நம் நினைவாய் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசித்தோமே, அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் நோக்கி நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் இன்றைக்கு இருக்கிறது போல 1000 மடங்கு அதிகமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆண்டவரே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களா இவர்களுக்கு மேல பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் இந்த உலகத்தை நம்பியோ இல்ல தங்களுடைய கை பிரயாசங்களை நம்பியோ அல்ல ஆண்டவரே, கர்த்தரை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து அவர்கள் எல்லா நாளும் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உம்மை நம்பி ஜீவிக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் இவர்களை நீர் கனம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை கொத்ததான் இருக்கிறது. அவர் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் தந்து தானியத்தையும் திராட்சரசத்தையும் திரளாய் பெருக பண்ணுவாராக. உன் தாயின் சகோதரர் உன்னை வணங்குவார்களாக, ஜாதிகள் உன்னை சேவிப்பார்களாக என்று சொல்லி இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த 2 பேரை நோக்கி அனுப்புகிறேன். ஆண்டவரே, லாபான் தன்னுடைய சகோதரியாகிய ரெபெக்காளை வாழ்த்தி ஆசீர்வதித்த போது, என் சகோதரியை நீ கொடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்ருவனுடைய வாசல்களை பகைஞரோட வாசல்களை சுதந்திரிப்பார்களாக என்று சொல்லி ஆசீர்வதித்தான். அது போல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இவர்கள் மேல நான் கூறுகிறேன். இவர்கள் வாளாய் இராமல் தலையாய் மட்டுமே இருக்கட்டும், கீழாய் இராமல் மேலாய் மட்டுமே இருக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக இவர்கள் வாழ்ந்து உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய திட்டத்தையும் நிறைவேற்றட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்றே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அபரிமிதமான ஆசீர்வாதம், ஆண்டவரை நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதம், கற்பனை கெட்டாத ஆசீர்வாதம் இவர்கள் மேல் பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் இவர்கள் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த சந்ததி உமக்காக பெற்றெடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நிமித்தமாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு
இவரை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையின் மூலமாக இவர் செய்து வருகிற எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்களிலே இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடான கொடி நன்றிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இவர்கள் இந்த திருச்சபைக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். Thank you. கரண்.